வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழுவம் என்பதன் பொருள் என்ன? கடல். மதலை பொருள் தருக. தூண். உறவு நீர் என்பதன் பொருள் தருக. பெருநீர் பரப்பு. பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். கீழ்கண்டவற்றுள் எவை பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்றாகும்? மதுரை காஞ்சி. உரு என்பதன் பொருள் என்ன? அழகு. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? மருதன் இளநாகனார். வங்கூல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? காற்று. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? கடல் அலை. நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? 2. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். கடலோடா கால்வல் நெடுந்தீர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் திருக்குறள். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று கூறும் நூல் பதிற்றுப்பத்து. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஸ் எனப்படுகிறது? எரா. டேஸ் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது? தொல்காப்பியம். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஸ் எனப்படும்? இயற் சொற்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும்? திரி சொற்கள். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும்? திசை சொற்கள். ஷிப்யார்ட் சரியான தமிழ் சொல் காண்க. கப்பல் தளம். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும்? வட சொற்கள். வெற்பு பொருள் தருக. மலை. பரிதி பொருள் தருக. கதிரவன். கழனி பொருள் தருக. வயல். பிசிராந்தையார் எனும் நாடக நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறும் பறவை மயில். திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது? நாலடியார். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நாலடியார். சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல் எது? நாலடியார். விச்சை பொருள் தருக. கல்வி. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 400. வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் நூலை எழுதியவர் யார்? வி. முனுசாமி. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என கூறியவர் யார்? திருவள்ளுவர். இளமையில் கல் என்று கூறியவர் யார்? ஔவையார். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை டேஸ் எனப்படும்? ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என கூறியவர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். பே ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் காண்க. மேகம். ஓரெழுத்து ஒருமொழிகள் நோ து ஆகிய 2 எழுத்துக்களை தவிர ஏனைய 40 சொற்களும் டேஸ்களாக அமைந்தவை நெடில் எழுத்துக்கள். ஓரெழுத்து ஒருமொழிகளுள் ஈ என்பதன் பொருள் என்ன? கொடு. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது டேஸ் ஆகும்? பகுதி.
பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து எது? சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது? சாரியை. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும் விகாரம். பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் டேஸ் உண்டு. பகாபதங்கள். பொறுத்துக. பெயர் பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம். நட, வா, படி, வாழ். இடை பகாபதம். மண், கொள், தில், போல். உரி பகாபதம். உரு, தவ, நனி, களி. நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது என்ன? வினை பகுபதம். காலம் காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. இடம் எத்தனை வகைப்படும்? 3. முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது டேஸ் எனப்படும்? முதநிலை தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஸ் ஆகும்? தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றில் முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு எது? இடி. வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது டேஸ் ஆகும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு எது? சூடு. முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் டேஸ் எனப்படும்? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சரியான தமிழ்ச்சொல் காண்க. கல்வெட்டு. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 3. பிறுமாக்கள் என்ற சொல்லுக்கேற்ற பொருள் தருக. படைப்பாளர்கள். பொருள் தருக. வனப்பு, அழகு. வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் யார்? தேனரசன். கீழ்கண்டவற்றுள் தேனரசன் இயற்றிய நூல்கள் எவை? மண்வாசல். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். காளமேக புலவர் எழுதிய நூல்களில் தவறானதை காண்க. சரஸ்வதி அந்தாதி. யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன? காளமேக புலவர். ஆயக்கலைகள் எண்ணிக்கை என்ன? 64. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளை சுவரோவியங்களாக வரைந்துள்ள தமிழக கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. தஞ்சை சரஸ்வதி மகாலில் காணப்படும் ஓவியங்கள் ஓலைச்சுவடி ஓவியங்கள். இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம். துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் பரிபாடல். யானை தந்தத்தின் மீது வரையப்பட்ட ஓவியங்களை டேஸ் மாநிலத்தில் அதிகமாக காண முடியும்? கேரளா. கண்ணாடியில் ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது? தஞ்சாவூர். இந்தியா என்ற இதழில் முதன்முதலில் கருத்து படத்தினை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ராஜ ரவிவர்மா. கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். களம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ்களில் பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன? கிபி 1122. தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. சென்னை கீழ்திசை சுவடிகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1869. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை.
கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் எது? பூம்புகார். இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.